வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அமுதா இதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கா? சரவணா, அமுதா, அப்பா அம்மா வர விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ தானே என்கிட்ட பேசணும்னு சொன்ன, அதனாலதான் நான் வந்தேன். ஏ, நாங்க வர்றது தெரிஞ்சா நீ வந்திருக்க மாட்டியா? அப்பா, நான் உங்க கூட பேச வரல. எப்படி பேசுவ? எப்படா பேசுவ? அதான் குழந்தை பிறந்த கூட எங்க கிட்ட சொல்லல. நீ இப்படி சண்டை போடுறதா என்ன வர சொன்னியா அமுதா? ஐயோ சரவணா, அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாருப்பா. நாங்க ஏண்டா உன் கூட சண்டை போட போறோம்? அமுதா கோயிலுக்கு பாப்பாக்காக பிரசாதம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கா. டேய், நாங்க உன்னை விட்டு விலகி போகலடா. நீ தாண்டா எங்களை விட்டு விலகி விலகி போற. அப்படியே போறேன், விடுங்கம்மா. என் மேலயும் தெய்வான மேலயும் உங்களுக்கு இருக்கிற அக்கறை என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிலாம் இல்லடா. உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படியே எங்களை விட்டுருங்க. நானும் என் குடும்பமும் எங்கேயாவது நிம்மதியா இருக்கும். எதுக்குடா இப்படி பேசுற? நாங்க இத்தனை பேர் உனக்கு சொந்தம் இருக்கோம். ஏன் பேத்தி எதுக்குடா தனியா இருக்கணும்? அதுக்கு நான் விட மாட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு உங்க பேத்தி தான் முக்கியம். நானும் தெய்வானையும் இல்லல்ல. தெய்வான அப்படி என்னமா பாவம் பண்ணா? அவளை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க பண்ண காரியத்தினால என்னால தேன்மொழி அத்த முகத்துல கூட முழிக்க முடியல. நாங்க இல்லாம கோயிலுக்கு போறது, தெய்வானிக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எல்லாம் அமுதாவுக்கு கொடுக்கறதும், இதுதான் நீங்க எங்க மேல வச்ச பாசமா? சரவணா, நான் இப்போ சொல்றேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு அமுதா தெய்வான ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான். தம்பி அமுதாவை கல்யாணம் பண்ண விதம் வேணா எங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அமுதா நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா தெய்வான உரிமையை பறிச்சு அமுதாக்கு தர வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? ஐயோ மரகதம், நான் சொல்லவா? நம்ம வீட்டு மாப்பிள்ளையோட தங்கச்சி, அதனால தானே. அப்படி நானும் தெய்வானையும் என்னதான் பாவம் பண்ணோம்? மாமா, என்னாலதான் எல்லா குழப்பமும். நான் மணிகண்ட மாமாவை கல்யாணம் செய்யலனா நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்போ என்னாலதான் உங்க குழந்தைய கூட உங்க அப்பா கிட்ட காட்டாம இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்காக அத்தை மாமா கிட்ட பேசுங்க. உங்க குழந்தைய அவங்க கிட்ட காட்டுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் மாமா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வேணா உங்க கால்ல கூட விழுறேன். அமுதா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நிறுத்து அமுதா. டேய், என்ன பண்ற நீ? மாமா, நீங்க இப்ப வந்தீங்க? நீ கண்டவன் கால்ல விழுந்து கெஞ்சும் போதே நான் வந்துட்டேன். மணிகண்டா, வார்த்தை அளந்து பேசுறா. ஏய், அதெல்லாம் நீ சொல்லாதடா. என் பொண்டாட்டி உன் கால்ல வேற அளவுக்கு நீ அவளை கெஞ்ச வைக்கிற. அதுல உனக்கு அப்படி என்னடா சந்தோஷம் சொல்றா? வைத்திய மாதிரி உளராதரா மணிகண்டா. அவளை ஒண்ணும் நான் என் கால்ல விழ சொல்லல. அவ விழுந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ என்கிட்ட பேசாதடா, அமுதா கிட்ட பேசு. வந்துட்டான் குத்தம் கண்டுபிடிக்க. சரவணா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மரியாதைய பத்தி நீ பேசாதடா. உன் யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். யோகிதை தெரியுமா? சொல்லு பாப்போம், உன் யோகிதை என்னன்னு சொல்றா பாப்போம். திருட்டு கல்யாணம் பண்ணவதானா நீ? நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. உன்னைய நம்பி வந்திருக்கா பாரு, அவளை சொல்லணும். ஏய், யார பாத்து என்ன சொல்ற நீ? யார தெய்வான, என்ன பழக்கம் அது? சொன்னா கேட்க மாட்டேன். இல்லப்பா, என்னால முடியாது. என்ன மதிக்காதவங்க யாரையும் குழந்தைய பார்க்க வேண்டாம். கபிலன், நீங்க வாங்க, நம்ம போலாம். இது என்னோட தெய்வானை இல்ல. என்ன நடந்தாலும் என் கூட நிக்கிறேன்னு சொன்ன தெய்வானை இவ இல்ல. வாங்க கபிலன், நம்ம கிளம்பலாம். கபிலன், மா புனிதா நில்லு. தேனு, அவங்கள போக வேண்டாம்னு சொல்லு. நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. நீயும் தெய்வானையும் நன்றி மறந்தவங்கன்னு பேர் வாங்காதீங்க. புனிதா, கபிலன், நான் மாமா சொல்றேன். பாப்பா உங்க வீட்டு வாரிசு. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. புனிதா, நீ எவ்வளவு ஆசையா வந்திருப்பன்னு எனக்கு தெரியும்.
இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நீ ஒவ்வொரு நாளும் போராடினத கூட இருந்து பார்த்தவன் நான். என் பேத்திய உன் மருமகளை பார்க்காம மன வருத்தத்தோட போறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கட்டும் மாமா. தெய்வான, குழந்தைய தூக்கிட்டு வந்து புனிதா கிட்ட கொடு. அப்பா சொல்றேன்ல, குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். மனுஷத்தனத்தோட நடந்துக்கு தெய்வான. போ, போய் குழந்தைய தூக்கிட்டு வா முதல்ல. நிறுத்துக்கடா. டேய், இப்படி வாடா மணிகண்டா. நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா? பெத்த தாய் தப்ப முன்னாடியே அண்ணனும் தம்பி இப்படி அடிச்சுக்கிறீங்களா? இத பாக்கிறதோட வேற குடும்பம் என்னடா இருக்கு? ஏடா அப்படி ஒரு பாவத்தை 2 பேரும் பண்றீங்க? ஏடா தெய்வான, குழந்தைய குடுமா. ஏய் பட்டுக்குட்டி, நான் அத்தைடா. உன் அத்தை வந்திருக்கேன். கண்ணு திறந்து பாரு. பாருங்க தங்கம். எவ்வளவு நாள் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிருடா. நீ பிறக்கும் போது அத்தை கூட இல்லாம போயிட்டேன். ஏன்னா அத்தைக்குதான் நீ பிறந்ததே தெரியாதே. தெரிஞ்சிருந்தா உன்னை கையில ஏந்திருப்பேன்டா. இங்க பாருடா, மாமாவை பாரு. கபிலன் மாமாவை பாரு. கபிலன் பாப்பாவை பாருங்களேன். அப்படியே நம்ம சரவண மாதிரியே இருக்கான்ல. அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. செல்லக்குட்டி, அத்தை இருக்கண்டா உனக்கு. உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்ண. எல்லாம் உனக்காக தான்டா.